ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 138 அதிகாரம் அதனுடைய 6 வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தோம் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அவர் மிகவும் உயர்ந்தவர், உன்னதமான தேவகுமாரன். அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு உயர்ந்தவர். ஆனாலும் அவர் பாருங்கள், தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அவ்வளவு பெரிய தேவனாய் இருந்தாலும் எளியவனை, திக்கற்றவனை, ஒரு தாழ்மையான சூழலில் நிற்பவனை நோக்கி பார்க்கிறார். அல்லது தன்னை தாழ்த்துகிறவனை, ஆண்டவருடைய சமூகத்தில் தேவாதி தேவனுக்கு முன்பதாகவும் மனிதர்களுக்கு முன்பதாகவும் தன்னை தாழ்த்துகிற தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அதே நேரத்தில் அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார். மேட்டிமையான சிந்தனை, பெருமையான எண்ணங்கள், தன்னை குறித்து நினைப்பதற்கு அதிகமாய் எண்ணுகிற எண்ணங்கள் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மனிதனை தேவன் தூரத்திலிருந்து அறிந்து வைத்திருக்கிறார். அவன் அருகே கூட ஆண்டவர் வருவதில்லை. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு கடந்து சென்றார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 18 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 10 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அதிலே ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த பரிசேயனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே சொல்லும் பொழுது அந்த பரிசேயனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மேட்டிமை நிறைந்த ஒரு ஜெபம். தன்னை குறித்து உயர்வாய் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற ஒரு காரியத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறான்? நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும், அங்கே நிற்கிறானே தூரத்திலே ஆயக்காரன், அவனைப் போலவும் கூட இல்லாதபடி இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை குறித்து மேன்மையான ஒரு அறிமுகத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறான். சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசம பாகம் மிக சரியாக நான் செலுத்தி வருகிறேன் என்று சொல்லி தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆகவே நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது மட்டுமே தேவன் நம்மை நோக்கி பார்ப்பார், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். இதுதான் மிக மிக முக்கியமான காரியம். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, மேன்மை என்று நினைக்கிற காரியங்கள் கூட மேட்டிமையான சிந்தனைக்குள்ளாய் கொண்டு போய் சேர்த்து விடக்கூடாது. மேட்டிமையான காரியங்களுக்குள்ளாய் நம்மை நடத்தி விடக்கூடாது. நான் நன்றாய் உபவாசிக்கிறேன், நன்றாய் ஜெபிக்கிறேன், நன்றாய் ஊழியம் செய்கிறேன், அல்லது நன்றாய் தசமபாகம் கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன் என்று சொல்லி இப்படி பல விதங்களிலே மேட்டிமையான சிந்தனை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் தூரத்தில் நின்று நம்மை பார்க்கிறவராயிருக்கிறார், நம்மை அறிகிற தேவனாயிருக்கிறார். ஆனால் பாருங்கள், அடுத்து நாம் பார்க்கிறோம், அந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை கூட வானத்திற்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் அவன் அல்ல. மேட்டிமையான ஜெபத்தை ஏறெடுத்தானே அவன் அல்ல, தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தானே அவனே நீதிமானாக்கப்பட்டான்.
நீதிமானாக்கப்பட்டான். இதுதான் முக்கியமான காரியம். காரணம், கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனையே நோக்கி பார்க்கிறார். மத்தேயு 23:12 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், அதே நேரத்தில் தன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான். இதுதான் முக்கியமான காரியம். ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய முகத்திற்கு முன்பாக 24 மணி நேரம் நம்மை கண்டு நம்மோடு ஐக்கியமாக இருக்கிற தேவனாதி தேவனுக்கு முன்பதாக நாம் தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு உயர்வு என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:48 மரியாளை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அந்த ஏழை தாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒரு பெரிய வசதியானவர்கள் அல்ல. அதே நேரத்தில் தன்னை பெரிதாக ஆண்டவருக்கு முன்பதாக நான் இப்படி ஜெபிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன் என்றெல்லாம் தன்னை குறித்து மேட்டுமையாய் நினைக்கிறவரும் அல்லவர். தன்னை தாழ்த்தி தாழ்மையின் ஒரு சாயலை தரித்திருந்த மரியாள். ஆகவே அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிற ஆண்டவர் தேவாலயத்திலே அநேகர் வந்து தங்களுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல காணிக்கை செலுத்தி கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாட்களில். ஆனால் அங்கு ஒரு ஏழை விதவை, அவளும் வந்து காணிக்கை செலுத்த வந்தாள். இயேசு அங்கிருந்து அந்த செலுத்தப்பட்ட காணிக்கையை கவனித்துக் கொண்டிருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 முதல் 4 வரை உள்ள வசனம். அந்த 4ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்தது எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள். தான் வைத்திருந்த அந்த கடைசி பைசாவையும் கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்கு காணிக்கையாக செலுத்தினாள். தேவனாகிய கர்த்தர் நாம் என்ன கொடுக்கிறோம், எந்த அளவின்படி கொடுக்கிறோம் என்று அல்ல, நாம் எந்த இருதயத்தோடு செலுத்துகிறோம் என்பதை தான் பார்க்கிறார். உண்மையில் அவருடைய சமூகத்திலே தாழ்மையான இருதயத்தோடு தான் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா, அல்லது நம்மை குறித்து நாமே மேட்டுமையான சிந்தையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஆராய்ந்து அலசி பார்க்க வேண்டும். காரணம், தாழ்மை உள்ளவனை தான் அவர் நோக்கி பார்ப்பார். மேட்டுமையான சிந்தையோடு ஓடுகிறவனை தூரத்திலிருந்து அறிந்து வைத்திருப்பார். மீகா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனைகளை உணராமலும் இருக்கிறார்கள். பல நேரங்களிலே நாம் அதை நினைப்பதே இல்லை. ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்கிறார், அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது, நாம் எப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்க வேண்டும் என்பதை அவர் பார்க்கிறார். இவைகளை நாம் உணர்வதே இல்லை. தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிற ஆண்டவர். எலியா தீர்க்கதரிசி நாட்களிலே அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. 1 ராஜாக்களின் புஸ்தகம்
அதனுடைய 17ஆம் அதிகாரத்திலே இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்திலே கொடிதான பஞ்சம் உண்டாயிற்று. ஆகவே எலியா தீர்க்கதரிசி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு என்று கர்த்தர் சொன்னதன்படி அவன் போய் தன்னை ஒளித்து கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு எலியாவை போஷிப்பதற்கு காகத்திற்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். காலையிலும் மாலையிலும் அந்த காகங்கள் இறைச்சியை கொண்டு வருமா, அப்பங்களை கொண்டு வருமா, அதை கொண்டு போஷித்தார். அதே போல அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்து கொண்டிருந்தார். ஆனால் எங்கும் வறட்சி பெருகி ஒரு நாள் அந்த ஆற்று தண்ணீரும் வற்றி போயிற்று. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. சொல்லிவிட்டு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஒரு பெரிய வசதி படைத்த யாரையும் ஆண்டவர் சொல்லவில்லை. ஒரு ஏழை விதவையை, ஒரு சிறுமையில் இருக்கிற, தாழ்மையின் சிந்தையில் இருக்கிற ஒரு ஏழை விதவையை பெரிய தீர்க்கதரிசியை போஷிப்பதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த பஞ்ச நாட்கள் முழுவதும் அவர்களுக்கு ஆகாரம் கிடைத்தது. அந்த தீர்க்கதரிசியின் மூலம் அந்த குடும்பத்தார் போஷிக்கப்பட்டார்கள். அந்த விதவை காப்பாற்றப்பட்டாள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தோம் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமல், அவருடைய யோசனைகளை உணராமல் இருக்கிறோம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அதே நேரத்திலே மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து தான் அறிகிற தேவனாயிருக்கிறார். இந்த மேட்டிமையானவனுக்கு அருகே கூட ஆண்டவர் வருவதில்லை, தூரத்திலிருந்து அறிகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, மேட்டிமையானவனை தூரத்திலிருந்து பார்க்கிறீர், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறீரப்பா. இதுவரைக்கும் நாங்கள் மேட்டிமையாய் நினைத்த அத்தனை காரியங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ராஜா. உடைய கிருபைகளுக்காய் கெஞ்சு மண்டாடுகிறோம். கர்த்தருக்கு முன்பதாய் நாங்கள் தாழ்மையோடு நடந்து கொள்ள உம்முடைய கிருபைகளை, உம்முடைய இரக்கங்களை, உம்முடைய அன்பை, உம்முடைய ஐஸ்வர்யத்தை, உம்முடைய எல்லா விதமான கனத்தையும் முழுமையாய் பெற்றுக்கொள்ள கிருபை தார். செய்தி கேட்டு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை, பாக்கியத்தை தார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் பரிசுத்த பிரசன்னம் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத ஜெப கூட்டம் நாள் மே 16, 2026 சனிக்கிழமை அன்று. நேரம் காலை 10 மணிக்கு. இடம் தாஜ்ஹால், KKC காலேஜ் எதிர்ப்புறம், எழில் நகர், புதுக்கோட்டை. இன்னிசை ஆராதனை, தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் F. பெனட் மேனுவேல் அவர்கள், திருச்சி. தவறாமல் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கிறோம்.